மீம் டிவியின் சர்வதேச செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முதல் முறையாக சிரியாவில் மரண அடி வாங்கிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள். மெர்காவா டாங்கியை அங்கேயே போட்டுவிட்டு தலை தெறிக்க ஓட்டம். இஸ்ரேலிய எலைட் படைப்பிரிவினர் 13 பேர் படுகாயம். 3 ஆக்கிரமிப்பு அதிகாரிகள் கவலைக்கிடம். சிரியாவில் இஸ்ரேல் படைகளை தாக்கியது ஹமாஸாக இருக்கலாம் என சந்தேகம். ஹெஸ்புல்லா தளபதி கொல்லப்பட்டதற்கு பழி தீர்க்கும் சம்பவமாக இருக்கலாம் என்றும் தகவல். இஸ்ரேலின் ஒட்டுமொத்த அணு ஆயுத ரகசியங்களையும் தட்டி தூக்கிய ஈரானின் அணு ஆயுதங்களை குறிவைத்த இஸ்ரேலுக்கு மரண அடி. இனி கனவிலும் ஈரானின் அணு ஆயுதங்களை தாக்குவது குறித்து இஸ்ரேல் நினைத்து பார்க்க முடியாதவாறு சம்பவம். எந்நேரமும் எத்தகைய போரையும் சந்திக்க தயார். எதிரி தவறு செய்தால் இந்த முறை சிறந்த பரிசு வழங்கப்படும். ஈரானின் ஆயுதப்படைகள் திட்டமிட்ட அறிவிப்பு. இஸ்ரேல் உளவாளிகள் 17 பேருக்கு தூக்கு. மொத்த நெட்வொர்க்கையும் அழித்த ஏமன். அமெரிக்காவின் மிரட்டலுக்கு கடும் பதிலடி. உலகமே கைவிட்ட நிலையிலும் இறை நம்பிக்கையை இழக்காத ஹமாஸ் போராளிகள். சுரங்கங்களில் உணவு, குடிநீர், மருத்துவமின்றி பல நாட்களாக கடும் வேதனை. இஸ்ரேலிடம் சரணடைவதை விட மரணமே மேலென மீண்டும் ஒருமுறை அறிவிப்பு. சிரியா மீது நவம்பரில் மட்டும் 47 தாக்குதல்களை நடத்திய இஸ்ரேல். முஸ்லிம் நாடுகள் தலையிட வேண்டும் என சிரியா கோரிக்கை. ஐநா மன்றத்திலும் புகார். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். சிரியாவில் ஆக்கிரமிப்பு படைகளை கிராமவாசிகள் ஓட விரட்டியடித்த சம்பவம் இஸ்ரேல் நிர்வாகத்தை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ஆசாத் ஆட்சியின் வீழ்ச்சிக்கு பிறகு கோலன் குன்றுகளில் தனது ஆதிக்கத்தை இஸ்ரேல் விரிவுபடுத்தியது. கடந்த சில மாதங்களில் மட்டும் சிரியாவின் நகரங்கள், கிராமங்கள் மீது இஸ்ரேல் 1000க்கும் மேற்பட்ட வான்வெளி தாக்குதல்களையும் 400க்கும் மேற்பட்ட எல்லை தாண்டிய தாக்குதல்களையும் நடத்தியுள்ளது. எதிராக எந்த ஒரு தாக்குதலையும் சிரியாவின் அல் சாராவின் படைகள் நடத்தவில்லை. இஸ்ரேலுடன் உறவுகளை நெருக்கமாக்கவே அவர் முயன்று வருகிறார். இந்த தைரியத்தில் சிரியாவிற்குள் நுழைந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளை மலை கிராமவாசிகள் அடித்து நொறுக்கிய சம்பவம் ஆக்கிரமிப்பு நிர்வாகத்தை அவமானத்தில் ஆழ்த்தியுள்ளது. சிரியாவின் டமாஸ்கஸ் மாகாணத்தில் உள்ள பெய்த் ஜின் கிராமத்தில் இஸ்ரேல் படைகள் திடீர் தாக்குதல் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது கிராமத்தினர் நடத்திய எதிர் தாக்குதலில் 13 இஸ்ரேல் ராணுவத்தினர் காயமடைந்தனர். இவர்களில் 3 மிக கவலைக்கிடமான நிலையில் உள்ளனர். இஸ்ரேல் படைகள் ஜாமா இஸ்லாமிய குழுவுடன் தொடர்புடையவர்கள் என கூறப்படும் 2 சகோதரர்களை கைது செய்ய முயன்றபோது உள்ளூர் மக்களுடன் மோதல் வெடித்ததாக இஸ்ரேல் ஊடகங்கள் தெரிவித்தன. 98வது எலிட் டிவிஷனின் 55வது பாராட்ரூப்பர்ஸ் பிரிகேடின் சிறப்பு படையினர் கைது முயற்சியின் போது உள்ளூர்வாசிகள் துப்பாக்கிச் சூடு நடத்தியதால் இஸ்ரேல் படைகள் பின்வாங்கின. இந்த தாக்குதலின் போது ஒரு இஸ்ரேல் ஹம்வி வாகனம் அங்கேயே கைவிடப்பட்டது. பின்னர் இஸ்ரேல் வான்படை அதனை வான் தாக்குதல் மூலம் அளித்தது. மிகவும் காயமடைந்த 3வரில் 2 பேர் 55வது பிரிகேடின் அதிகாரிகள் என கூறப்படுகிறது. இஸ்ரேல் படைகள் 3 கைது செய்ததாக தெரிவித்துள்ள நிலையில் இந்த மோதல்கள் மற்றும் இஸ்ரேல் தாக்குதல்களில் குறைந்தது 13 சிரியர்கள் உயிரிழந்தனர். 25 பேர் காயமடைந்தனர். மேலும் பலர் இடிபாடுகளில் சிக்கியுள்ளதாக சிரியன் நியூஸ் சேனல் தகவல் வெளியிட்டுள்ளது. இதனிடையே இந்த தாக்குதலை சிரியாவில் உள்ள ஹமாஸ் அல்லது இஸ்லாமிய ஜிகாத் அமைப்பினர் நடத்தியிருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதை மறுக்க முடியாது என்றும், ஹிஸ்புல்லா தளபதி அண்மையில் கொல்லப்பட்டதற்கு பழி தீர்க்கும் வகையில் திட்டமிட்டு இந்த தாக்குதல் நடத்தியிருக்கலாம் என்றும் இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அடுத்து போர் வெடித்தால் இஸ்ரேலின் அணு ஆயுத திட்டங்கள் காலியாகும் என்றும் அது குறித்து அனைத்து ரகசியங்களும் கைப்பற்றியுள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. இவ்வருடம் ஜூன் மாதம் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தியது. இதற்கு பதிலடியாக இஸ்ரேலின் பல்வேறு பகுதிகளில் ஈரான் பதிலடி தாக்குதல் கொடுத்தது. 12 நாட்கள் நடைபெற்ற இந்த போரில் இருதரப்பும் இழப்புகளை சந்தித்தன. இந்த 12 நாள் யுத்தத்தின் போது இஸ்ரேலின் முக்கிய தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரானின் உளவுத்துறை அமைச்சர் இஸ்மாயில் கதீப் தெரிவித்துள்ளார். இந்த இழப்புகளை இஸ்ரேல் ஒப்புக்கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இஸ்ரேலின் அணு ஆயுத திட்டம் குறித்து முக்கிய தகவல்களும் ஏனைய சில முக்கிய கோப்புகளும் ஈரானுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக பரபரப்பு தகவலை அவர் வெளியிட்டுள்ளார். ஈரானின் ராணுவ மற்றும் உளவுத்துறைகளின் திறமையின் காரணமாக இத்தகவல்கள் பெறப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். அணு ஆயுத திட்டம் குறித்த தகவல்கள் ஈரான் கையில் சிக்கியுள்ளது இஸ்ரேலுக்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் அரசாங்கத்தை கவிழ்க்க வேண்டும் என்று திட்டம் தீட்டிய அமெரிக்கா தற்போது அதிகமான நெருக்கடிகளை கொடுத்து வருகிறது. பிராந்தியத்தில் நேட்டோ படைகள் மற்றும் அமெரிக்க ராணுவத்தினர் எண்ணிக்கை அதிகரிப்பு, பொருளாதார தடைகள் ஆகியவற்றை இதற்கான ஆதாரமாக அவர் சுட்டிக்காட்டினார். பிராந்தியத்தில் அமெரிக்க படைகளின் எண்ணிக்கையை குறைப்போம் என்று கூறியதற்கு மாற்றமாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் செயல்பட்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இத்தகைய அச்சுறுத்தல்களையும் எதிர்கொள்ள ஈரான் படைகள் தயார் நிலையில் உள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிரான அச்சுறுத்தல்களை தொடர்ச்சியாகவும் கவனமாகவும் கண்காணித்து வருவதாக ஈரான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அசீஸ் நசீர் ஜயாதே தெரிவித்துள்ளார். எத்தகைய அச்சுறுத்தல்களையும் எதிர்கொள்ள ஈரான் படைகள் தயார் நிலையில் உள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் படைகளின் வலிமை மற்றும் உளவு தகவல்களை கொண்டு எத்தகைய அச்சுறுத்தல்களையும் முன்னர் இருந்ததை விட திறனாக எதிர்கொள்ளும் வலிமை உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேலுக்கு எதிரான 12 நாள் யுத்தத்தின் போது எங்களின் ஒரு சில திறமைகளை மட்டுமே வெளிப்படுத்தினோம் என்று அவர் குறிப்பிட்டார். நமது எதிரிகள் தவறான கணக்கீடுகளை செய்து ஈரான் இஸ்லாமிய குடியரசிற்கு எதிராக ஏதேனும் விரோதமான நடவடிக்கையை மேற்கொண்டால் சந்தேகத்திற்கிடமின்றி அவர்கள் உடனடி பதிலை எதிர்கொள்ள நேரிடும் என்று அமைச்சர் மேலும் கூறினார். அமெரிக்கா, இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகளுக்கு உளவு பார்த்த 17 நபர்களுக்கு ஏமனில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா, இங்கிலாந்து, சவுதி அரேபியா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளுக்கு உளவு பார்த்த 17 நபர்களுக்கு ஏமனில் சமீபத்தில் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. பொதுவெளியில் இவர்கள் துப்பாக்கியால் சுடப்பட்டு தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஏமன் நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகள் கடுமையாக கண்டித்துள்ளன. தண்டனை விதிக்கப்பட்ட உளவாளிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்றும் அவர்கள்
அவர்கள் கோரிக்கை வைத்தனர். ஏமன் நீதித்துறை சுதந்திரமாக செயல்படுவதாக குறிப்பிட்டுள்ள ஏமன் வெளியுறவுத்துறை அமைச்சகம் இத்தகைய கருத்துக்களை வெளியிடுவது ஏமனின் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடுவதாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. நாட்டின் நீதித்துறை விவகாரங்களில் இத்தகைய தலையீட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் ஏமன் கண்டனம் தெரிவித்துள்ளது. உலகின் பல பகுதிகளில் குறிப்பாக காசாவில் அப்பாவி மக்கள் இரத்தத்தால் கரைபடிந்துள்ள அமெரிக்காவிற்கு மனித உரிமைகள் குறித்து உபதேசம் செய்யும் தகுதி இல்லை என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. உலகமே கைவிட்ட நிலையிலும் உணவு குடிநீரின்றி பல நாட்களாக சுரங்கங்களில் தவித்து வரும் ஹமாஸ் போராளிகள் இஸ்ரேலிடம் சரணடைவதை விட மரணத்தை தழுவ தயார் என மீண்டும் ஒருமுறை அறிவித்துள்ளனர். காசாவில் இஸ்ரேல் நிகழ்த்திய இனப்படுகொலையை தொடர்ந்து அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இடையே சமாதான உடன்படிக்கை கையெழுத்தானது. ஆனால் இந்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் தொடர்ந்து மீறி வருகிறது. காசாவின் குறிப்பிட்ட எல்லை வரை குறிப்பிட்ட காலத்திற்கு இஸ்ரேலிய படையினர்கள் இருப்பார்கள் என்பது ஒப்பந்தத்தின் ஒரு விதியாகும். அதன் பிரகாரம் காசாவின் தெற்கு பகுதியான ரஃபாவில் தற்போது இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் சில ஹமாஸ் போராளிகள் உள்ளனர். அவர்களை அப்பகுதியில் இருந்து வெளியேறுவதற்கு இஸ்ரேல் தொடர்ச்சியாக மறுத்து வருகிறது. போராளிகள் பாதுகாப்பாக வெளியேற அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளிடம் ஹமாஸ் கோரிக்கை வைத்த போதும் இதுவரை எந்த பதிலும் கிடைக்கவில்லை. இதனிடையே ரஃபா பகுதியில் உள்ள போராளிகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாக ஹமாஸ் குற்றம் சாட்டியுள்ளது. இதில் சில போராளிகள் கொல்லப்பட்டு இருக்கலாம் என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன. வன்முறை மற்றும் படுகொலையின் பாதையை இஸ்ரேல் தேர்ந்தெடுப்பதாக ஹமாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. ரஃபா பகுதியில் சிக்கியுள்ள போராளிகள் பாதுகாப்பாக விரைவில் வெளியேற இஸ்ரேல் அனுமதிக்க வேண்டும் என்று அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நிலைகுலையாமை மற்றும் தியாகத்தின் அடையாளமான ஹமாஸ் போராளிகள் பாலஸ்தீன் மக்களின் கண்ணியம் மற்றும் சுதந்திரத்தின் பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாலஸ்தீன குறியீடு அணிந்த விமான பணிப்பெண்ணை பார்த்து இஸ்ரேலிய தொழிலதிபர் நடுவானில் மிரண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தனது விமான பணிப்பெண் ஒருவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட புகாரை ஏர் கனடா விசாரித்து வருகிறது. நடுவில் அல் அக்ஸா பள்ளிவாசல் படத்துடன் பாலஸ்தீன கொடியின் நிறங்களில் வடிவமைக்கப்பட்ட இஸ்ரேல் வரைபடத்துடன் கூடிய ஒரு பின்னை அப்பணிப்பெண் அணிந்திருந்ததாக கூறப்படுகிறது. கடந்த வாரம் டொரண்டோவில் இருந்து அட்லாண்டாவுக்கு சென்ற விமானத்தில் இச்சம்பவம் நடந்தது. இந்த புகாரை டொரண்டோவைச் சேர்ந்த யூத தொழிலதிபர் மற்றும் எழுத்தாளர் இஸ்ரேல் எலிஸ் தாக்கல் செய்தார். அவர் தனது மனைவியுடன் பயணம் செய்தபோது அந்த பின் தனது பாதுகாப்பு உணர்வை பாதித்ததாகவும் அரசியல் நெருக்கடியை தூண்டும் வகையிலும் இருந்ததாக குறிப்பிட்டிருந்தார். இஸ்ரேலை பலஸ்தீனமாக மாற்ற வேண்டும் என்ற பொருள் கொள்ளக்கூடிய குறியீடாக இருந்ததாகவும் அவர் கூறினார். ஆனால் பலஸ்தீனின் நிலங்களை அபகரித்தே இஸ்ரேல் நாடு உருவாக்கப்பட்டது என்பதை இவர்கள் ஏனோ நம்ப மறுக்கின்றனர். ஹிஜாப் அணிந்திருந்த பணிப்பெண் தனது அதிகாரப்பூர்வ பேட்ஜின் கீழ் அந்த பின்னை வைத்திருந்ததாகவும் எலிஸ் கூறினார். இதற்கு பதிலளித்த ஏர் கனடா விசாரணை நடைபெறுவதாகவும் ஊழியர்களுக்கான சீருடை விதிகளில் அரசியல் சார்பற்ற சின்னங்களே அனுமதிக்கப்படுவதாகவும் தெரிவித்தது. பணிப்பெண்ணின் செயல்பாடு விதிமுறைகளை மீறுகிறதா அல்லது எந்த வகையான நடவடிக்கை எடுக்கப்படும் என நிறுவனம் இதுவரை தெரிவிக்கவில்லை. தன்னை தாக்கிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படையினரை நோக்கி கற்களை வீசியதற்காக 9 மாதம் சிறையில் இருந்த அமெரிக்க முஸ்லிம் சிறுவன் விடுவிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்காவின் புளோரிடாவைச் சேர்ந்த பாலஸ்தீன வம்சாவளி 16 வயது சிறுவன் முகமது இப்ராஹிம் விடுமுறைக்காக மேற்கு கரை சென்றிருந்தார். அங்கு நடந்த ஒரு மோதலில் அவர் கைது செய்யப்பட்டு 9 மாதங்கள் இஸ்ரேலின் ஓஃபர் சிறையில் அடைத்து வைக்கப்பட்டார். சிறுவர்களை அடைத்து வைத்து துன்புறுத்துவதற்கே இந்த சிறை வடிவமைக்கப்பட்டுள்ளது. இங்கு 350க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனிய சிறுவர்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் சிறுவன் முகமது இப்ராஹிம் வியாழக்கிழமை விடுவிக்கப்பட்டார். மிக தீவிர உடல் எடை குறைவு மற்றும் உடல்நல சீர்கேட்டால் பாதிக்கப்பட்ட அவர் உடனடியாக ரமல்லா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த குற்றச்சாட்டுக்கு 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கப்படுகிறது. கைதின் போது பல அத்துமீறல்களை எதிர்கொண்டதாக அவரின் குடும்பம் கூறுகிறது. 25% உடல் எடை இழந்திருந்த அவர் தோல்வியாதி உள்ளிட்ட சுகாதார பிரச்சனைகளால் அவதிப்பட்டார். குறைந்த அளவிலான உணவு, குடும்பத்தினரை சந்திப்பதில் கெடுபிடிகள் என சிறையிலும் அவர் பல மனித உரிமை மீறல்களை எதிர்கொண்டார். அவருடைய அமெரிக்க குடியுரிமை காரணமாக ஜனநாயக கட்சியின் 27 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட பலர் அமெரிக்க அரசை தலையிட கோரினர். அமெரிக்க தூதரகம் அவர் மீது நடந்த துன்புறுத்தல்கள் குறித்து தனது கவலையை வெளிப்படுத்தியது. முகமது போன்ற நூற்றுக்கணக்கான குழந்தைகள் இஸ்ரேல் ராணுவ சிறைகளில் அநியாயமாக துன்புறுத்தப்படுகின்றனர் என அவரின் குடும்பத்தினர் தெரிவித்தனர். சிரியாவின் பகுதிகள் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தொடர் தாக்குதல் குறித்து நடவடிக்கை எடுக்குமாறு ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் அரபு நாடுகளுக்கு சிரியா அழைப்பு விடுத்துள்ளது. சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸ் நகரின் அருகில் உள்ள ஒரு கிராமத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை குறிப்பிட்டு சிரிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அர்ஷத் அல் ஷைபானி கோரிக்கை விடுத்துள்ளார். அப்பாவி பொதுமக்களை குறிவைத்து வேண்டுமென்றே இஸ்ரேல் இத்தகைய தாக்குதல்களை நடத்துவதாகவும் இவை பிராந்தியத்தில் அமைதியை சீர்குலைக்கும் நடவடிக்கை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச சமூகத்தின் மௌனம் மனித இனத்திற்கு எதிரான இத்தகைய குற்றங்களை தொடர்ந்து நிகழ்த்துவதற்கு இஸ்ரேலுக்கு தைரியத்தை கொடுக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். ஐக்கிய நாடுகள் சபை, அரபு மற்றும் முஸ்லிம் நாடுகள் ஆகியவை தங்களின் பொறுப்புகளை இந்த விவகாரத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நவம்பர் மாதத்தில் மட்டும் இஸ்ரேல் ராணுவம் சிரியாவில் 47 தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் கால்பந்து குழுவினருக்கு விசா வழங்க அமெரிக்கா மறுத்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளில் அணிகள் எந்தெந்த குரூப்பில் இடம்பெறும் என்பதை தீர்மானிக்கும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதில்லை என்று ஈரான் கால்பந்து சம்மேளனம் தெரிவித்துள்ளது. ஈரான் குழுவினரில் பலருக்கு அமெரிக்கா விசா வழங்க மறுத்ததை தொடர்ந்து இந்த முடிவை எடுத்துள்ளதாக கால்பந்து சம்மேளனம் தெரிவித்துள்ளது. ஈரான் அணியின் பயிற்சியாளர் உள்ளிட்ட 4 பேருக்கு மட்டுமே அமெரிக்கா விசா வழங்கியுள்ளது. சம்மேளன தலைவருக்கு விசா வழங்கப்படவில்லை. இது தொடர்பாக சர்வதேச கால்பந்து சம்மேளனத்தில் ஈரான் புகார் அளித்துள்ளது. ஈரானின் புகாரை விசாரிப்பதாக சர்வதேச சம்மேளனம் அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து சுற்றில் விளையாடுவதற்கு ஈரான் 7வது முறையாக தகுதி பெற்றுள்ளது. ஈரான், ஹமாஸ், ஹிஸ்புல்லா என அனைத்து போர் முனைகளிலும் நெதன்யாஹு தோற்றுவிட்டதாக இஸ்ரேலிய செய்தியாளர் நெஹமியா ஸ்ட்ராஸ்லர் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். ஒரு காலத்தில் அமெரிக்காவின் பிடித்த மகன் என்ற நிலை தற்போது சவுதி அரேபியாவிற்கு மாறிவிட்டதாகவும் இஸ்ரேலின்
இஸ்ரேலின் சர்வதேச மதிப்பு கீழ் நோக்கி சென்று விட்டதாகவும் அவர் கூறினார். நெதன்யாகுவின் மிகப்பெரிய தோல்வி ஈரான் முனையில் ஏற்பட்டதாக ஸ்ட்ராஸ்லர் தெரிவித்தார். ஈரானின் ராணுவ அரசியல் தாக்கம் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகரித்துள்ளது. 12 நாள் போருக்கு பின் நெதன்யாகு அணு அச்சுறுத்தலும் 20,000 ஏவுகணை அச்சுறுத்தலும் நீக்கப்பட்டு விட்டன என கூறினார். ஆனால் இஸ்ரேல் எதையும் நீக்கவில்லை. ஈரான் சரணடையவில்லை. தன் அணு திட்டத்திற்கு எந்த மேற்பார்வையையும் ஏற்க மறுக்கிறது. மேலும் வேகமாக புதிய ஏவுகணைகளை உருவாக்குகிறது. அடுத்த மோதலில் தினமும் 2,000 ஏவுகணைகள் ஏவுவோம் என டெஹ்ரான் அறிவித்துள்ளது என ஸ்ட்ராஸ்லர் கூறினார். இரண்டாவது தோல்வி காசா இனப்படுகொலையில் ஏற்பட்டது. 2023 அக்டோபர் 7 முதல் குறைந்தது 71,000 பேர் கொல்லப்பட்டு 1,72,000 பேர் காயமடைந்துள்ளனர். பெரும்பாலும் பெண்களும் குழந்தைகளும் கொல்லப்பட்டனர். மிகப்பெரிய ராணுவ செலவுகள் இருந்தும் ஹமாஸை வீழ்த்த முடியாமல் இஸ்ரேல் தோல்வியடைந்ததாக அவர் குறிப்பிட்டார். ஹமாஸ் இன்னும் காசாவை தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது. 20,000 போர் வீரர்களுடன் பலஸ்தீனியர்களிடையே பெரும் ஆதரவை பெற்றுள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஹிஸ்புல்லாவும் சரணடையவில்லை. தன் ஆயுத களஞ்சியத்தையும் கட்டமைப்புகளையும் மீண்டும் வலுப்படுத்திக் கொண்டிருக்கிறது. தூதரகம் மற்றும் ராணுவம் என்ற இரு முனைகளிலும் இஸ்ரேல் மோசமான நிலைமையில் உள்ளது. எந்த எதிரிகளையும் நெதன்யாகு பலவீனப்படுத்தவில்லை என ஸ்ட்ராஸ்லர் குற்றம் சாட்டியுள்ளார். இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு மீது பல முனைகளில் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட நிலையில் தற்போது இந்த விரிவான குற்றச்சாட்டு அவர் மீது முன்வைக்கப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிரான இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் போர் பல ஆண்டுகளாக திட்டமிடப்பட்ட ஒன்று என்றும், ஆனால் அதனை 12 நாட்களில் ஈரான் முறியடித்ததாகவும் அந்நாட்டு உயர் அதிகாரி லாரிஜானி கூறியுள்ளார். ஈரான் தேசிய பாதுகாப்பு அதிகாரி அலி லாரிஜானி இஸ்லாமாபாத்தில் உள்ள ஈரான் தூதரகத்தில் பாகிஸ்தானின் முன்னணி சிந்தனை குழு தலைவர்கள் மற்றும் பிராந்திய சர்வதேச பாதுகாப்பு நிபுணர்களுடன் நடைபெற்ற சந்திப்பில் உரையாற்றினார். உலக மாற்றங்களின் மையமாக தாங்கள் உள்ளதாக நினைத்துக் கொள்ளும் அமெரிக்கா தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். இஸ்ரேல் திணித்த போரின் போது ஈரானுக்கு பாகிஸ்தான் அரசும் மக்களும் அளித்த உறுதியான ஆதரவுக்கு நன்றி தெரிவித்தார். ஈரான் பாகிஸ்தான் உறவின் அடிப்படை ஆழமான கலாச்சார உறவு என்றும் பாரசீக மொழி இரு நாடுகளையும் இணைக்கும் முக்கிய காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டார். சமீபத்திய 12 நாள் போர் அமெரிக்கா இஸ்ரேல் பல ஆண்டுகளாக திட்டமிட்ட சதியின் பகுதியாகும். ஆனால் ஈரானியர்களின் உறுதி அதை தோல்வியடைய செய்தது என அவர் கூறினார். ஈரானை வெல்லலாம் என்ற இஸ்ரேலின் எண்ணம் முற்றிலும் நொறுங்கிவிட்டதாக லாரிஜானி வலியுறுத்தினார். பாகிஸ்தானுடன் அனைத்து துறைகளிலும் உறவை விரிவுபடுத்த ஈரானுக்கு எந்த வரம்பும் இல்லை என அவர் தெரிவித்தார். இஸ்ரேல் பேருந்து நிலையத்தில் திடீரென ஒலித்த ஹமாஸ் தலைவர் அபு உபைதாவின் ஆடியோவால் இஸ்ரேலியர்கள் நடுநடுங்கி போயினர். ஹமாஸ் அமைப்பின் கசாம் பிரிகேட் செய்தி தொடர்பாளர் அபு உபைதாவின் குரல் பதிவுகளையும் அரபு பாடல்களையும் ஹேக்கர்கள் ஒளிபரப்பியதால் இஸ்ரேலில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஒரு பஸ் நிலையத்தில் ஒளிபரப்பு செய்யப்பட்டதால் இஸ்ரேலியர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இந்த செய்தியுடன் எச்சரிக்கை சைரன்களும் ஒரே நேரத்தில் ஒலித்ததால் மக்களிடம் பதற்றம் ஏற்பட்டது. இஸ்ரேலில் ஆபத்து காலங்களில் சைரன்கள் ஒலிக்கப்படுவது வழக்கம். இந்த சம்பவம் இஸ்ரேலில் உள்ள குடியிருப்புகள் மற்றும் பொது சேவை அமைப்புகளை குறிவைத்து நடைபெறும் சைபர் போராட்டம் அதிகரித்து வருவதை வெளிப்படுத்துகிறது. அபு உபைதாவின் குரலை எச்சரிக்கை சைரன்களுடன் இணைத்தது அங்குள்ள மக்களை மன அழுத்தத்திற்கு உட்படுத்தும் வகையில் திட்டமிட்ட உளவியல் உக்தியாக கருதப்படுகிறது. காசா மீதான தாக்குதல் நடைபெற்ற போது எதிர்ப்பு போராட்டம் குறித்த செய்திகள் வழங்கிய அபு உபைதாவின் குரல் இஸ்ரேலிய மக்கள் மத்தியில் பதற்றத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியது. தற்போது அபு உபைதாவின் குரலை மீண்டும் கேட்டபோது அதே உணர்வுக்கு இஸ்ரேலியர்கள் ஆளாகியுள்ளனர். படுகொலை செய்யப்பட்டதாக கூறப்பட்ட அபு உபைதா இங்கே மீண்டும் வந்துவிட்டாரோ என்ற உணர்வு அவர்களிடம் ஏற்பட்டது போல் தெரிகிறது. ஈரானின் அணு உலைகளை சேதப்படுத்தியதற்கு அமெரிக்கா உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என ஐநா மன்றத்தில் ஈரான் முறையிட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலுக்கு ஈரானின் நிரந்தர தூதர் அமீர் சையத் ரவானி இஸ்ரேல் தாக்குதல்களில் அமெரிக்கா வகித்த முக்கிய பங்கு குறித்து கடிதம் அனுப்பியுள்ளார். 2025 ஜூன் மாதத்தில் ஈரானின் அணு நிலையங்களான ஃபோர்டோ, நடான்ஸ், இஸ்பஹான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் அமெரிக்க வான்படை நேரடி பங்கெடுத்தது. இதனை 25 நவம்பர் 2025 அமெரிக்க வான்படை முதன்முறையாக ஒப்புக்கொண்டதை கடிதம் குறிப்பிடுகிறது. ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர் எனப்பட்ட இந்த நடவடிக்கையில் B-2 போர் விமானங்களை F-35களின் பாதுகாப்பில் ஈரான் வான்வெளிக்கு அனுப்பியதாக அமெரிக்கா வெளியிட்ட தகவல்கள் கூறுகின்றன. 6 நவம்பர் 2025 அன்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் அமெரிக்கா முன்னணி பங்கு வகித்ததை ஒப்புக்கொண்டார். அமெரிக்கா இஸ்ரேல் ஒருங்கிணைந்த இந்த தாக்குதல் ஈரானின் இறையாண்மையை மீறியது என்றும் ஐநா சாசனத்தை புறக்கணித்தது என்றும் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுமக்கள் மற்றும் பொது சொத்துக்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல்கள் சர்வதேச சட்டங்களையும் மனிதாபியமான சட்டங்களையும் மீறியது என்பதையும் அவர் வலியுறுத்தினார். இந்த சட்டவிரோத தாக்குதலால் ஏற்பட்ட அனைத்து சேதங்களுக்கும் முழு இழப்பீடு வழங்க வேண்டிய கடமை அமெரிக்காவிற்கு இருக்கிறது. இந்த செயல்களில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது குற்ற பொறுப்பு விதிக்கப்பட வேண்டும் என்றும் ஈரான் தெரிவித்தது. அமெரிக்கா தனது பங்கை ஒப்புக்கொண்ட பின் ஐநா அமைப்புகள் மௌனமாக இருக்க முடியாது என ரவானி குறிப்பிட்டுள்ளார். 2 ஆண்டுகளாக இஸ்ரேல் படையினருக்கு பிரிட்டனில் பயிற்சி அளிக்கப்பட்டு வந்த நிலையில் கடும் எதிர்ப்பு காரணமாக அது நிறுத்தப்பட்டுள்ளது. ஓய்வு பெற்ற பிரிட்டிஷ் ஜெனரல் சார்லி ஹர்பர்ட் இந்த பயிற்சிகளை கடுமையாக விமர்சித்து இஸ்ரேல் ராணுவம் மீது போர் குற்றச்சாட்டுகள் உள்ளபோது இத்தகைய ஒத்துழைப்புகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இதன் மூலம் பிரிட்டிஷ் ஆயுதப்படைகளின் மதிப்பும் களங்கப்படுத்தப்படுகிறது என்று கூறினார். 2023-2024 காலத்தில் இஸ்ரேலிய அதிகாரிகள் லண்டனில் ராயல் காலேஜ் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டடீஸ் RCDS-இல் பயின்றனர். பட்டம் பெற்ற சிலர் பின்னர் லெபனான் மற்றும் காசாவில் இஸ்ரேல் நடவடிக்கைகளில் முக்கிய பொறுப்புகளை வகித்தனர். கடந்த பல தசாப்தங்களில் RCDS-இல் குறைந்தது 32 இஸ்ரேல் அதிகாரிகள் பயிற்சி பெற்றுள்ளனர். 2025 அக்டோபரில் காசா நடவடிக்கைகள்
தீவிரமடைந்ததை தொடர்ந்து இஸ்ரேல் அதிகாரிகளை இனிமேல் பிரிட்டிஷ் படை பயிற்சிக்கு ஏற்க மாட்டோம் என பிரிட்டன் பாதுகாப்புத்துறை அறிவித்தது. ஏற்கனவே பயிலும் அதிகாரிகள் தங்கள் படிப்பை முடிக்க அனுமதிக்கப்பட்டனர். இஸ்ரேலின் இனப்படுகொலையை ஆதரித்த ஹாலிவுட் நடிகரின் நெட்ஃபிளிக்ஸ் தொடரை புறக்கணிக்குமாறு சமூக வலைதளங்களில் குரல்கள் ஓங்கி ஒலித்து வருகின்றன. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் தொடரில் லிவ் பயஸ் கதாபாத்திரத்தில் நடித்துள்ள நடிகர் நோவா ஷ்னாப் ஜியோனிசம் இஸ் செக்ஸி மற்றும் ஹமாஸ் இஸ் ISIS என்று எழுதப்பட்ட ஸ்டிக்கர்களுடன் காட்சியளித்தார். காசா உயிரிழப்புகள் அதிகரித்த சூழலில் அவரின் இச்செயல் உணர்ச்சியற்றதாக விமர்சிக்கப்பட்டது. சமூக ஊடகங்களில் அவரை இனப்படுகொலை ஆதரவாளர் மற்றும் ஜியோனிஸ்ட் என குற்றம் சாட்டினர். நீங்கள் இந்த தொடரை பார்ப்பதற்கு முன் ஷ்னாப் ஒரு ஜியோனிஸ்ட் மற்றும் இனப்படுகொலை ஆதரவாளர் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனும் கிராபிக் வைரலானது. காசா வன்முறையை இனப்படுகொலை என்று கூறியதால் மெலிசா பரோரோ ஸ்கிரீம் தொடரில் இருந்து நீக்கப்பட்டார். பாலஸ்தீன் ஆதரவு கூட்டத்தில் பேசியதற்காக சூசன் சாரண்டன் எதிர்விளைவுகளை எதிர்கொண்டார். இருவரும் தண்டிக்கப்பட்ட நிலையில் ஷ்னாப் தனது வேலைகளை தொடர்வது ஹாலிவுட்டின் இரட்டை நிலையை உணர்த்துகின்றன என்ற விமர்சனங்கள் அதிகரித்துள்ளன. நெட்ஃபிளிக்ஸ் மற்றும் இயக்குநர்களுக்கு நிதி அழுத்தம் கொடுக்க ரசிகர்கள் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸின் இறுதி பருவத்தை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தனது கருத்துக்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாகவும் தாம் அனைத்து மக்களுக்கும் அமைதி பாதுகாப்பு மட்டுமே விரும்புவதாகவும் ஷ்னாப் விளக்கமளித்துள்ளார். ஆனால் பல செயல்பாட்டாளர்கள் அதை ஏற்கவில்லை. முதல் வெளிநாட்டு பயணமாக துருக்கி சென்றுள்ளார் போப் லியோ. போப் 14வது லியோ முதல் வெளிநாட்டு பயணமாக துருக்கியின் அங்காராவுக்கு வந்துள்ளார். அவர் முதலில் துருக்கி ஜனாதிபதி ரஜப் தய்யிப் எர்டோகானை சந்திக்க உள்ளார். 4 நாள் பயணத்தின் தொடக்க நாளில் அரசு அதிகாரிகள், குடிமக்கள் அமைப்புகள், தூதரக பிரதிநிதிகளை சந்தித்த பின் மாலை இஸ்தான்புல் நோக்கி பயணிக்கிறார். மே மாதத்தில் 1.4 பில்லியன் கத்தோலிக்கர்களின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட லியோ ஊடகங்களுடன் தமது நெருக்கமான தொடர்புகளுக்கு புகழ் பெற்றவர். இந்த பயணத்தில் தனது உரைகளை இத்தாலிய மொழியில் அல்லாமல் ஆங்கிலத்தில் வழங்குகிறார். துருக்கியில் கிறிஸ்தவர்கள் 0.1% மட்டுமே உள்ள நிலையில் இஸ்லாமுடன் உரையாடலை வலியுறுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிராந்திய அமைப்புக்கான துருக்கியின் பங்களிப்பையும் 2.5 மில்லியனுக்கும் மேற்பட்ட சிறிய அகதிகளை தங்க வைத்திருப்பதையும் வாட்டிகன் மதிக்கிறது. பயணத்தின் போது லியோ துருக்கி குடியரசின் நிறுவனர் முஸ்தபா கமால் அதாதுர்கானின் நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்துகிறார். துருக்கி பயணத்திற்கு பின் அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடிகளை சந்தித்து வரும் லெபனான் நோக்கி போப் லியோ செல்கிறார். ஹோண்டுராஸ் நாட்டின் அதிபர் தேர்தலில் போட்டியிடும் பாலஸ்தீன் பின்னணி கொண்ட வேட்பாளரை டொனால்ட் ட்ரம்ப் ஆதரித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஹோண்டுராஸ் ஜனாதிபதி தேர்தலில் கன்சர்வேட்டிவ் வேட்பாளர் நஸ்ரிடிடோ அஸ்ஃபுராவுக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்துள்ளார். ட்ரூத் சமூக ஊடகம் மூலம் இச்செய்தியை வழங்கிய அவர் அஸ்ஃபுராவை ஹோண்டுராஸில் சுதந்திரத்தின் உண்மையான நண்பர் என வர்ணித்து நார்கோ கம்யூனிஸ்ட்களுக்கு எதிராக போராடவும் மக்களுக்கு தேவையான உதவியை வழங்கவும் நாம் சேர்ந்து செயல்படலாம் என்று தெரிவித்தார். பாலஸ்தீன வேர்களை உடைய தொழிலதிபரும் முன்னாள் டெகுசிகல்ஃபா மேயருமான 67 வயது அஸ்ஃபுரா இடதுசாரி வழக்கறிஞர் மற்றும் வலதுசாரி டிவி பிரபலம் ஆகியோருடன் மும்முனை போட்டியில் உள்ளார். ட்ரம்பின் கருத்துக்களை அஸ்ஃபுரா வரவேற்றுள்ளார். மேலும் ஹோண்டுராஸ் சூழ்நிலையை வெனிசுலாவுடன் ஒப்பிட்ட ட்ரம்ப் இந்த தேர்தல் பிராந்தியத்தின் எதிர்கால அதிகார சமநிலையை தீர்மானிக்கக்கூடும் என்றும் எச்சரித்தார். லத்தீன் அமெரிக்க நாடுகளில் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்ட முயலும் அமெரிக்கா அதன் ஒரு பகுதியாக ஹோண்டுராஸை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நியூயார்க் மேயர் தேர்தலில் ஜோஹ்ரான் மம்தானி பெற்ற வெற்றி என்பது இஸ்ரேலுக்கு நிபந்தனையற்ற ஆதரவை வழங்க வேண்டும் என்ற அமெரிக்க அரசியல்வாதிகளின் வழக்கமான நம்பிக்கையை தகர்த்துள்ளதாக நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை குறிப்பிட்டுள்ளது. இதுகுறித்து அந்த பத்திரிகை வெளியிட்டுள்ள கட்டுரையின் சுருக்கத்தை பார்க்கலாம். பாலஸ்தீனியர்களுக்கு எதிரான இஸ்ரேலின் நடவடிக்கைகளை திறந்த வெளியில் விமர்சித்த மம்தானியின் வெற்றி இஸ்ரேல் ஆதரவு அரசியல்வாதிகள் பலவீனமடைந்து வரும் சூழலை வெளிப்படுத்தியுள்ளது. அமெரிக்காவில் குடியரசுக் கட்சி மற்றும் ஜனநாயக கட்சி என இருபெரும் கட்சிகளும் யூத லாபிகளின் பிடியில் உள்ளன. அத்துடன் அமெரிக்கா இஸ்ரேல் பொது நிர்வாக குழு போன்ற அரசியல் நிறுவனங்கள் அமெரிக்க அரசியலில் பெரும் தாக்கம் செலுத்தி வருகின்றன. ஆனால் நியூயார்க் நகர மேயர் தேர்தலில் மம்தானி பெற்ற வெற்றி இவை அனைத்தையும் தலைகீழாக மாற்றியுள்ளது. இஸ்ரேலை வெளிப்படையாக விமர்சித்து அரசியலில் வெற்றி பெற முடியும் என்பதை மம்தானி நிரூபித்து விட்டார். இதன் தாக்கம் தற்போது அமெரிக்க அரசியலில் எதிரொலிக்கிறது. இஸ்ரேலுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு வழங்குவதற்கும் யூத லாபிகளிடமிருந்து பணம் பெறுவதற்கும் அமெரிக்க அரசியல்வாதிகள் இப்போது யோசிக்கின்றனர். அப்பர் மன்ஹாட்டன் மற்றும் பிரான்ஸ் பகுதிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஜனநாயக கட்சி எம்பி ஆத்ரியோனா எஸ்பெயாட் டாரியலிசா ஆவிலா சேவிலியர் என்பவரின் கடுமையான சவாலுக்கு உள்ளாகிறார். காசா போரின் போது கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் போராட்டங்களை ஏற்பாடு செய்த செவிலியர் எஸ்பெயாட் இஸ்ரேலுக்கு ஆயுத விற்பனையை ஆதரித்ததையும் ஏஐபிஏசிலிருந்து நன்கொடைகளை பெற்றதையும் கடுமையாக விமர்சித்தார். புரூக்ளின் மற்றும் மன்ஹாட்டனை பிரதிநிதித்துவப்படுத்தும் யூத ஜனநாயக எம்பி டேனியல் கோல்ட்மனும் சவாலுக்கு ஆளாகலாம். அமெரிக்க மக்களின் வரிப்பணம் காசா இனப்படுகொலைக்கு ஆதாரமாக உள்ளதாக இருந்ததை பல அமெரிக்க அரசியல்வாதிகள் இன்று கேள்விக்கு உட்படுத்தியிருக்கின்றனர். அமெரிக்க மக்களிடையே அதிகரித்து வரும் பாலஸ்தீன ஆதரவு இந்த மாற்றத்திற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. 44% அமெரிக்கர்கள் தற்போது பாலஸ்தீன மக்களின் போராட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. விமர்சனமின்றி வழங்கப்பட்டு வந்த இஸ்ரேல் ஆதரவு தற்போது அமெரிக்க அரசியலில் கேள்விக்குள்ளாகி இருக்கிறது. இஸ்ரேல் விவகாரத்தில் ட்ரம்ப் மற்றும் சல்மான் இடையே கடந்த வாரம் பெரும் மோதல் வெடித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் இடையேயான கடந்த வார சந்திப்பில் பதட்டம் ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இஸ்ரேலுடன் உறவை இயல்பாக்கும் ஆபிரகாம் ஒப்பந்தங்களில் ரியாதை இணைக்க ட்ரம்ப் வலியுறுத்தியது இதற்கு காரணமாக இருக்கலாம்.
இஸ்ரேலுடன் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ முன்னேற்றமும் காலவரையற்ற மற்றும் நம்பத்தகுந்த அரசியல் செயல்முறையை பின்பற்றுவது பாலஸ்தீன் தீர்வுடன் இணைந்திருக்க வேண்டும் என்பதில் சவுதி அரேபியா உறுதியாக உள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் சவுதி அரேபியா மற்றும் இஸ்ரேல் இடையே பிராந்திய ஒப்பந்தங்களை ட்ரம்ப் நாடுகிறார். 2 அமெரிக்க அதிகாரிகள் இந்த பேச்சுவார்த்தைகள் கடினமாக இருந்ததாக குறிப்பிட்டுள்ளனர். இளவரசரின் மறுப்பால் ட்ரம்ப் வருத்தமும் எரிச்சலும் அடைந்தார் என்றும் அவர்கள் கூறியதாக இஸ்ரேலின் சேனல் 12 தெரிவித்துள்ளது. இந்த விவகாரத்தில் முன்னேற்றம் எதிர்பார்த்ததாக வெள்ளை மாளிகை சவுதி அரசிடம் தெரிவித்திருந்தது. ஆனால் ட்ரம்ப் நேரடியாக அழுத்தம் கொடுத்த போது உரையாடல் பதற்றமானதாக கூறப்படுகிறது. காசா போருக்கு பிந்திய இஸ்ரேல் எதிர்ப்பு உணர்வு அதிகரித்துள்ளதால் சவுதி சமூகமே இப்போது இஸ்ரேலுடனான இயல்பு உறவுக்கு தயாரில்லை என்று முகமது பின் சல்மான் உறுதியாக தெரிவித்தார். அமெரிக்க ரஷ்யாவுக்கு இணையாக சர்வதேச கடலில் ஆதிக்கம் செலுத்தும் ஈரான் கடற்படை அதன் வளர்ச்சிகளை விளக்கியுள்ளது. ஈரான் கடற்படை இதுவரை 103க்கும் அதிகமான கடற்படை பணிக்குழுக்களை சர்வதேச கடல் பகுதிகளுக்கு அனுப்பியுள்ளதாகவும் தற்போது 2 குழுக்கள் செயலில் உள்ளதாகவும் கடற்படை தளபதி ஷஹ்ரம் இரானி தெரிவித்துள்ளார். வீரமரணமடைந்தோரின் குடும்பங்களை கௌரவித்தார். ஈரான் ஈராக் போரின் காலத்தில் நாட்டின் முக்கிய பொருளாதார பாதைகளை பாதுகாத்த கடற்படையின் வீரத்தையும் அர்ப்பணிப்பையும் நிறைவு கூறும் நாளாக கப்பல் படை தினம் இருப்பதாக அவர் கூறினார். தொலைதூர கடல் பகுதிகளில் ஈரான் கடற்படையின் பங்களிப்பு பெரிதும் அதிகரித்துள்ளதாக இரானி கூறினார். புரட்சித் தலைவர் ஆயத்துல்லா அலி கமனி முன்வைத்த 9 அம்ச கடற்படை கொள்கைகளுக்கு இணங்கி செயல்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் நட்பு மற்றும் அண்டை நாடுகளுடன் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது சர்வதேச கப்பல் போக்குவரத்து மற்றும் கடல் பாதுகாப்பை மேம்படுத்தும் முக்கிய வழி என அவர் வலியுறுத்தினார். அதிகப்படியான திறன் வளர்ச்சிக்காக புதிய கப்பல்கள் உபகரணங்கள் விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாகவும் பல்கலைக்கழகங்கள் மற்றும் ஆராய்ச்சி மையங்களுடன் இணைந்து செயல்படுவதும் விரிவுபடுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தற்போது 2 பணிக்குழுக்கள் கடல் பகுதிகளில் பணியில் உள்ளன. மேலும் 2 தயாராக உள்ளதாக இரானி தெரிவித்தார். இது ஈரானின் கடல் நலன்களை பாதுகாக்கும் திறனையும் உலக வர்த்தக பாதைகள் தடையின்றி செயல்பட வைக்கும் தயார் நிலையையும் பிரதிபலிக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். உலக அளவில் ஹலால் சந்தை சுமார் 624 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பு கொண்ட பிரம்மாண்ட சந்தையாக உருவெடுத்துள்ளது. உலகம் முழுவதும் சுத்தம், ஆரோக்கியம் மற்றும் மத உணர்வுகளுடன் உள்ள சுமார் 2 பில்லியன் மக்களுக்கு ஹலால் தயாரிப்புகள் சேவை வழங்குவது இந்த துறையின் எதிர்கால நம்பகத்தன்மையை உயர்த்துவதாக துருக்கி அதிபர் ரெசப் தய்யிப் அர்துகான் உலக ஹலால் உச்சி மாநாட்டின் தொடக்க விழாவிற்கு அனுப்பிய செய்தியில் தெரிவித்தார். கடந்த ஆண்டு 50 நாடுகளில் இருந்து 50,000 பயணிகளையும் 500க்கும் மேற்பட்ட நிறுவனங்களையும் இந்த மாநாடு வரவேற்றதை குறிப்பிட்ட அவர் இந்த எண்ணிக்கை மேலும் உயரும் என நம்பிக்கை தெரிவித்தார். உலக ஹலால் துறை தற்போது $7 டிரில்லியன் சந்தையாக வளர்ந்துள்ளது என்றும் உலகம் முழுவதும் பலர் ஹலால் தயாரிப்புகளை விரும்புகின்றனர் என்றும் அர்துகான் கூறினார். உலக ஹலால் உச்சி மாநாடு ஹலால் சந்தையின் மிகப்பெரிய நிகழ்வாக இருப்பதால் துறையில் முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் வலியுறுத்தினார். புதுமை மற்றும் சிறப்பின் மூலம் ஹலால் தொழில்துறையை பலப்படுத்துதல் என்ற தலைப்பில் இஸ்தான்புல்லில் நடைபெற்ற 11வது உலக ஹலால் உச்சி மாநாடு மற்றும் கண்காட்சி நவம்பர் 26 முதல் 29 வரை நடைபெறுகிறது. துருக்கி வர்த்தக அமைச்சர் ஓமர் போலட் உலகம் கடினமான பொருளாதார காலத்தில் இருப்பதாகவும் பாதுகாப்பு வாதம் அதிகரித்து வருவதாகவும் சுங்க வரிகள் உயர்ந்து வருவதாகவும் கூறினார். இந்த நிலையில் இஸ்லாமிய நாடுகள் அதிக ஒற்றுமையை காட்டி பரஸ்பர வர்த்தகத்தை அதிகரிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். கடந்த 2 ஆண்டுகளில் 70,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேலின் தாக்குதல்களில் உயிரிழந்ததாகவும் காசா மக்கள் வீரம் செறிந்த எதிர்ப்பை வெளிப்படுத்தி வரலாற்றில் இடம் பிடித்துள்ளதாகவும் தெரிவித்தார். எகிப்தில் எட்டப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் காசாவில் அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் மறுகட்டமைப்பு விரைவில் தொடங்க வேண்டும் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மாறிவரும் சர்வதேச அரசியல் சூழலில் ஈரான், பாகிஸ்தான் இடையேயான வர்த்தக உறவுகள் பலமடைய தொடங்கியுள்ளன. ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலாளர் அலி லாரிஜானியுடன் இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற சந்திப்பில் இரு நாடுகளின் உறவு உயர்வடைந்து வருவதாக பாகிஸ்தான் ஜனாதிபதி ஆசிஃப் அல் சர்தாரி தெரிவித்தார். சமீபத்தில் இஸ்லாமாபாத்தில் நடந்த ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியானுடனான சந்திப்பை மேற்கோள் காட்டி இரு நாடுகளின் பரஸ்பர பயணங்கள் உறவு வலுவடைவதற்கான சான்றாக உள்ளதாக அவர் கூறினார். பாகிஸ்தானில் சமீபத்தில் ஏற்பட்ட வெள்ளத்திற்கு பின் மனிதாபிமான உதவிகள் வழங்கியதற்காக ஈரானுக்கு அவர் நன்றி தெரிவித்தார். இரு நாடுகளின் வரலாறு, மதம், கலாச்சாரம் ஆகியவற்றில் உள்ள நெருக்கம் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் அவசியமானதாக ஆக்குகிறது என்றும் அவர் தெரிவித்தார். ஈரான் பாகிஸ்தான் எரிவாயு குழாய் திட்ட பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றத்தையும் அவர் வரவேற்றார். இருதரப்பு வர்த்தகத்தை $10 பில்லியன் உயர்த்துவதற்கு புதிய சந்தை சலுகைகள் உதவும் எனவும் அவர் தெரிவித்தார். இருதரப்பும் பிராந்திய நிலைமை, பாதுகாப்பு ஒத்துழைப்பு, தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடினர். மேற்கு கரையில் இஸ்ரேல் கட்டியுள்ள இனவாத சுவர் மழையால் பாதிக்கப்பட்டுள்ளது. பலஸ்தீனின் மேற்கு கரையில் பலஸ்தீன மக்களின் நிலங்களை ஆக்கிரமிக்கும் நோக்கத்திலும் அவர்களின் இயல்பு வாழ்க்கையை பாதிக்கும் வகையிலும் இஸ்ரேல் ஒரு தடுப்புச் சுவற்றை கட்டியுள்ளது. இதனை இனவாத சுவர் என்று மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் குறிப்பிடுகின்றனர். தற்போது மேற்கு கரையில் பெய்து வரும் கனமழையால் இந்த சுவரின் ஒரு பெரிய பகுதி சரிந்து விழுந்தது. மத்திய மேற்கு கரை சாலைகளிலும் மண் சரிவுகள் ஏற்பட்டன. இஸ்ரேலிய நாளிதழ் எதியோத் அஹ்ரோனத் ஹெப்ரான் மலை தெற்கில் உள்ள அல் ரமாதின் கிராமம் அருகே நடந்த இந்த சம்பவத்தை அப்பகுதியின் மிகவும் தீவிரமான பாதுகாப்பு சம்பவம் என விவரித்தது. கனமழை மற்றும் சதுப்பு அழுத்தத்தால் சுவரின் நீண்ட மற்றும் முக்கிய பகுதி முழுவதும் சரிந்துவிட்டது. பாதுகாப்புகளை சரி செய்ய இஸ்ரேல் படை நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் எல்லை நிர்வாகம் சேதத்தை மதிப்பீடு செய்து சுவர் பழுது பார்க்க
வேண்டிய நடவடிக்கைகளை ஆய்வு செய்து வருவதாகவும் தெரிவித்தது. இடிந்த பகுதியில் ஊடுருவல் ஏற்படாத வகையில் கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க படைக்கு உத்தரவு வழங்கப்பட்டதாகவும் பத்திரிகை கூறியது. இஸ்ரேல் ஒருதலைபட்சமாக போரை நடத்தி வருவதாக லெபனான் பிரதமர் குற்றம் சாட்டியுள்ளார். லெபனான் தற்போது போர் சூழல் நிலையை சந்தித்து வருவதாக பிரதமர் நவாப் சலாம் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலின் எந்த ஒரு புதிய தாக்குதலுக்கும் முன்கூட்டியே தேவையான முன்னெச்சரிக்கைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இது வேகமாக தீவிரமடையும் இஸ்ரேல் ஒருதலைபட்சமாக நடத்தும் போராக உள்ளது என்றும் சலாம் கூறினார். தாக்குதல்களை நிறுத்தவும் இஸ்ரேலுக்கு எதிராக அதிக அரபு மற்றும் சர்வதேச ஆதரவுகளை திரட்ட முயற்சித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். சமீபத்தில் தெற்கு பெய்ரூத்தில் ஹிஸ்புல்லா மூத்த தளபதி ஹைதம் அலியை குறிவைத்து இஸ்ரேல் விமான தாக்குதல் நடத்தியது. சமீப வாரங்களில் தெற்கு லெபனானில் பதற்றம் அதிகரித்துள்ளது. ஹிஸ்புல்லா உறுப்பினர்கள் மற்றும் அங்குள்ள அடிப்படை கட்டமைப்புகளை குறிவைத்து இஸ்ரேல் தினசரி குண்டுவீச்சுகளை நடத்தி வருகிறது. லெபனான் சுகாதார அமைச்சகத்தின் தகவலின்படி 2024 நவம்பர் 27 தொடங்கிய போர் நிறுத்தத்தின் பின்னர் இஸ்ரேல் தாக்குதல்களில் குறைந்தது 331 பேர் உயிரிழந்து 945 பேர் காயமடைந்துள்ளனர். இதுவரை 160 உலக நாடுகள் பாலஸ்தீனை தனி நாடாக ஏற்றுக்கொண்ட நிலையில் எஞ்சிய நாடுகளும் அந்த முடிவை எடுக்க வேண்டும் என மஹ்மூத் அப்பாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். பாலஸ்தீன மக்களுடன் ஒற்றுமையை வெளிப்படுத்தும் சர்வதேச தினத்தையொட்டி பாலஸ்தீன அத்தாரிட்டி தலைவர் மஹ்மூத் அப்பாஸ் வெளியிட்ட அறிக்கையில் காசா பகுதி பாலஸ்தீனின் பிரிக்க முடியாத பகுதியாகும் என்று வலியுறுத்தினார். ஐநாவில் பாலஸ்தீனத்தின் நிரந்தர பிரதிநிதி ரியாத் மன்சூர் மூலம் வழங்கப்பட்ட இந்த உரையில் இடைக்கால ஏற்பாடுகள் அனைத்தும் பாலஸ்தீனியர்களின் தன்னாட்சி உரிமைக்கு இணங்க வேண்டும் என்றும் கூறினார். காசாவில் நடைபெற்ற போரின் பிந்திய நிலையும் மேற்கு கரையில் தொடரும் இஸ்ரேலின் குடியேற்ற விரிவாக்கம் மற்றும் வன்முறைகளும் பாலஸ்தீனியர்களை இன்னும் பாதித்துக் கொண்டிருக்கின்றன என்று அவர் குறிப்பிட்டார். இதற்கிடையில் சவுதி அரேபியா தலைமையிலான அரபு இஸ்லாமிய முயற்சிகளும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஆதரவும் பாலஸ்தீனை அங்கீகரிக்கும் சர்வதேச ஆதரவை அதிகரித்துள்ளதாக அப்பாஸ் தெரிவித்தார். காசா பகுதியில் உள்ள எல்லை சாவடிகள் உட்பட அனைத்து நிறுவனங்களும் பாலஸ்தீன அதிகார சபையின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஐரோப்பா மற்றும் கரீபிய நாடுகளின் சமீபத்திய அங்கீகாரத்தால் பாலஸ்தீனை அங்கீகரிக்கும் நாடுகள் 160 உயர்ந்துள்ளதாகவும் பிற நாடுகளும் அதேபோல் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். சுதந்திரமான ஜனநாயக பாலஸ்தீனை உருவாக்க தேவையான சீர்திருத்தங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அப்பாஸ் உறுதிப்படுத்தினார். பாலஸ்தீன மக்களின் நம்பிக்கையை பல வருடங்களுக்கு முன்னரே இழந்துவிட்ட அப்பாஸ் தனது அதிகாரத்தை நிலைநாட்டும் முயற்சியாகவே இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. அமெரிக்காவின் ஒக்லஹோமா பல்கலைக்கழகத்தின் ஈரானிய பேராசிரியரான ஷஹீத் அபதினி விடுதலை செய்யப்பட்டார். வாஷிங்டன் டிசியில் நடைபெறும் மத்திய கிழக்கு ஆய்வுகள் சங்க மாநாட்டில் கலந்து கொள்ள செல்லும் வழியில் தனது விடுதலை செய்தியை லிங்க்டனில் பகிர்ந்தார். இன்றிரவு தான் காவலில் இருந்து விடுவிக்கப்பட்டதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இது மிகவும் வேதனையான அனுபவமாக இருந்தது என்று தனது பதிவில் குறிப்பிட்டிருந்தார். மேலும் ஒக்லஹோமா பல்கலைக்கழகம், மத்திய கிழக்கு ஆய்வுகள் சங்கம் மற்றும் ஈரான் ஆய்வுகள் மற்றும் அரசியல் அறிவியல் துறைகளின் கல்வியாளர் சமூகங்களுக்கு அவர் ஆழ்ந்த நன்றியை தெரிவித்தார். அவர்களின் ஆதரவுக்கு நான் உண்மையிலேயே நன்றி உள்ளவன் என்றும் அவர் கூறினார். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஈரானுடன் நடந்த போரில் இஸ்ரேலுக்கு படுதோல்வி. பிரபல இஸ்ரேல் பத்திரிகையாளர் பகிரங்க ஒப்புதல். ஹமாஸும் ஹெஸ்புல்லாவும் பலம் பெற்றுவிட்டதாகவும் கதறல். ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலின் 12 நாட்கள் போர் பல ஆண்டுகளாக திட்டமிடப்பட்ட ஒன்று. ஈரான் மூத்த அதிகாரி லாரிஜானி தகவல். 12 நாட்களில் பல ஆண்டு சதி திட்டத்தை ஈரான் முறியடித்ததாக பெருமிதம். இஸ்ரேல் பேருந்து நிலையத்தில் திடீரென ஒலித்த அபு உபைதாவின் குரல். அலறி அடித்து ஓட்டம் பிடித்த ஆக்கிரமிப்பு குடிமக்கள். ஒரே நேரத்தில் சைரனும் ஒலித்ததால் கடும் பரபரப்பு. ஈரான் மீதான தாக்குதலுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும். அமெரிக்காவை ஐநா மன்றத்தில் வைத்து திணித்த ஈரான். இஸ்ரேல் ராணுவத்தினருக்கு பிரிட்டனில் 2 ஆண்டுகளாக வழங்கப்பட்டு வந்த பயிற்சி நிறுத்தம். இனப்படுகொலையை தீவிரப்படுத்தியதால் பிரிட்டன் நடவடிக்கை. இஸ்ரேலின் இனப்படுகொலைகளுக்கு ஆதரவு. நெட்ஃபிளிக்ஸ் நடிகரின் செயலுக்கு கடும் எதிர்ப்பு. வெப் சீரிஸை புறக்கணிக்குமாறு பாலஸ்தீன் ஆதரவாளர்கள் கோரிக்கை. தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முதல் முறையாக சிரியாவில் மரண அடி வாங்கிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள். மெர்கோவா டாங்கியை அங்கேயே போட்டுவிட்டு தலை தெறிக்க ஓட்டம். இஸ்ரேலிய எலைட் படைப்பிரிவினர் 13 பேர் படுகாயம். 3 ஆக்கிரமிப்பு அதிகாரிகள் கவலைக்கிடம். சிரியாவில் இஸ்ரேல் படைகளை தாக்கியது ஹமாஸாக இருக்கலாம் என சந்தேகம். ஹெஸ்புல்லா தளபதி கொல்லப்பட்டதற்கு பழி தீர்க்கும் சம்பவமாக இருக்கலாம் என்றும் தகவல். இஸ்ரேலின் ஒட்டுமொத்த அணு ஆயுத ரகசியங்களையும் தட்டி தூக்கிய ஈரான். ஈரானின் அணு ஆயுதங்களை குறிவைத்த இஸ்ரேலுக்கு மரண அடி. இனி கனவிலும் ஈரானின் அணு ஆயுதங்களை தாக்குவது குறித்து இஸ்ரேல் நினைத்து பார்க்க முடியாதவாறு சம்பவம். எந்நேரமும் எத்தகைய போரையும் சந்திக்க தயார். எதிரி தவறு செய்தால் இந்த முறை சிறந்த பரிசு வழங்கப்படும். ஈரானின் ஆயுதப்படைகள் திட்டமிட்ட அறிவிப்பு. இஸ்ரேல் உளவாளிகள் 17 பேருக்கு தூக்கு. மொத்த நெட்வொர்க்கையும் அழித்த ஏமன். அமெரிக்காவின் மிரட்டலுக்கு கடும் பதிலடி. உலகமே கைவிட்ட நிலையிலும் இறை நம்பிக்கையை இழக்காத ஹமாஸ் போராளிகள். சுரங்கங்களில் உணவு, குடிநீர், மருத்துவமின்றி பல நாட்களாக கடும் வேதனை. இஸ்ரேலிடம் சரணடைவதை விட மரணமே மேலென மீண்டும் ஒருமுறை அறிவிப்பு. சிரியா மீது நவம்பரில் மட்டும் 47 தாக்குதல்களை நடத்திய இஸ்ரேல். முஸ்லிம் நாடுகள் தலையிட வேண்டும் என சிரியா கோரிக்கை. ஐநா மன்றத்திலும் புகார்.